இன்னைக்கு இந்த பையன் வந்து குடியரசு தின விழாவுக்கு போகலை. எங்கள் கூட தான் ஹாஸ்பிட்டல் வரப்போகிறான். எப்படி உட்காந்து மொபைல் பார்க்குறான் பாருங்க. இங்கே ஃபுல்லாக மலை மக்களே. இன்றைக்கி நான் எப்படி தான் வந்து டயலிஸ் போகிறேன்னு தெரியல. அங்கே ஃபுல்லாக மழை. நைட்டில் இருந்தே விடிய விடிய மழை பெஞ்சிட்ருக்குது. குளிர் வேறு தாங்க முடியல. அப்புறம் ஒரு நேரத்துக்கு இதில் பிபி மிஷினை எப்படி மாட்ட தெரியாமல் மாட்டி போட்டிருந்தேன் பற்றியெல்லாம். அதில் எல்லோரும் சொல்லியிருந்தாவா, அக்கா இப்படி மாட்டக்கூடாது, தப்பு அப்படின்ட்டு. ஹாஸ்பிட்டலில் வச்சு எடுப்பாங்க. அப்போ நான் வந்து அந்த இதை ஒழுங்காக பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் என் கை ரொம்ப சின்ன கையினால நிறைய சுற்று வருது. அதுக்கப்புறம் நேற்று நைட்டில் இருந்து எல்லோரும் சொன்னாங்க உட்காந்துருந்து காலை கீழே தொங்க போட்டதுக்கப்புறம் அப்படி தான் எடுக்கணும் அப்படின்னதுக்கப்புறம் நைட்டு எடுத்தேன். 114 காமிச்சிச்சு. இன்றைக்கி காலையிலையும் அப்படி தான் எடுத்திருக்கேன். காலையில் எடுத்ததில் வந்து 117 பக்கம் காமிச்சிச்சின்னு நினைக்கிறேன். காலையில் வந்து நான் சோபாவில் உட்காந்து அந்த சோபா கை வைப்பாங்க பார்த்தீங்களா, அதில் கையை நீட்டி வச்சு எடுத்தேன். 117ன்னு காமிச்சிருக்கு. அதான் எனக்கு தெரியல. அப்புறம் நிறைய பேர் சொன்னதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு வருஷம் பிபி பார்த்துருப்பாங்க. அது எப்படின்னா, நான் வந்து டயாலிஸ்க்கு போய் படுத்துருவேன்னா படுக்க வச்சு அப்படி பார்த்துருவாங்க. அதே மாதிரி டயாலிஸ் முடிஞ்ச உடனே படுத்துருப்போம் பற்றியெல்லாம் அப்பவும் பார்த்துட்டு போயிடுவாங்க. நம்ம எந்திரிச்சு உட்காருங்க, காலை தொங்க போடுங்க அப்படிலாம் சொன்னது கிடையாது. படுக்க வச்சு அப்படியே பார்த்து பிபி எவ்வளோன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும்போது வந்து என்னையே எந்திரிச்சு நில்லுங்க, நின்னாப்புல வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பிபி. அது வந்து அது வந்து ஒரு டைமில் அப்படி பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து என் பிள்ளை இன்றைக்கி காலையில் குடியரசு தினம்ன்ட்டு சொல்லிட்டு போயிட்டு அவள் டான்ஸில் போய் சேர்ந்துருக்கான்னு சொன்னேன் பற்றியெல்லாம். போயிட்டா. நானும் சொல்லி பார்த்தேன், பாப்பா மழையாக இருக்குது வேண்டாம் அப்படின்ட்டு. அம்மா நான் டான்ஸில் சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அப்புறம் சாப்பிடாம போயிட்டா. அதான் மனசே கேட்கல. அப்புறம் இவளுக்கு கால் பண்ணி வேலையை விட்டு வரும்போது அவளுக்கு ஒரு 2 வடையும் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா என் தம்பி 7:30க்கே வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து நின்றுட்டு வரியா இல்லையான்ட்டு திட்டிக்கிட்டே இருந்தான். அப்போ தான் எங்களுக்கு சாக்ஸை காணோம் அதை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அவன் நானும் சாப்பிடாம தான் இருக்கேன் வான்னு சொல்லிவிட்டு அப்படியே பயிர் பஸ்லேயே கூட்டிகிட்டு போயிட்டான். எனக்கு மனசு கேட்கல. அப்புறம் நான் கால் பண்ணி சொன்னேன், அவளுக்கு வடை வாங்கி கொடுத்துருங்க, வடையோ ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு வாங்க, ஒரு தண்ணி பாட்டிலாம் இல்லை, எதுவுமே எடுக்காமல் போயிட்டா அப்படின்னு சொன்னானே எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கவன். நாங்கள் இப்போ டயாலிஸ் போயிடுவோம். அவன் வந்து ட்ரம் வாசிக்கிறான் நான் என் தம்பி ஸ்கூலில். இவன் வந்து டான்ஸுக்கு சேர்ந்துருக்காள, அதனால் 2 பேரும் முடிச்சுட்டு ஒட்டுக்கா வந்துடுவேன்னு நினைக்கிறேன், கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு நினைக்கிறேன். அவனுக்கு இவளை கூட்டிகிட்டு போக இஷ்டமே இல்லை, ஃப்ரெண்டை பின்னாடி வச்சு கூட்டிகிட்டு வரலான்ட்டு. நான் தான் அவரை எத்தனை பேர் ஸ்கூலில் போய் விட்றதுக்கு, இவன் கூப்பிட்டு போகலான்னா மறுபடியும் எங்கள் அப்பா அலையணும். நாங்கள் டயாலிஸ் போயிட்டோன்னா அதனால் மரியாதையை கூப்பிட்டு போன்னு சொன்னோன்னே கூப்பிட்டு போயிட்டான். அப்புறம் வந்து நிறைய ஒருத்தங்க கூட எனக்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த கோயிலுக்கு போங்க, அதாவது திருச்சியில் ஒட்டத்தூர் சிவன் கோயிலா, அங்கே போங்க அப்படின்ட்டு. நான் போன மக்களே, ஏன்னா நிறைய பேர் அந்த கமெண்ட்லேயுமே போட்டிருந்தாங்க, அந்த வெட்டி வேறு இது தண்ணியை குடித்து வந்து கிட்னி இதாகுதுன்ட்டு. எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு காசு தான் மக்கள் பட்ஜெட் இடிச்சிட்டு கிடக்கு. அதனால் வந்து எனக்கு வந்து கலைஞர் காப்பீடு திட்டம் ஏன்னா அடுத்த வாரத்தில் வந்தாலும் வந்துடும். அதனால் வந்து நான் வந்து அது வந்ததுக்கப்புறம் வந்து நான் இங்கே வந்து இதுக்கு போயிடுவேன், சிவன் கோயிலுக்கு போகணும். அது போயிட்டு அந்த வெட்டி வேறு தண்ணியும் குடித்து பார்க்கணும். ஏதோ ஒரு அளவு கிட்னி எனக்கு எனக்கு மற்றது கூட தேவையில்லை. எனக்கு வந்து முன்னாடி மாதிரி யூரின் போச்சுனாலே போதும். யூரின் போய் கிரியேட்டின் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா வாரத்தில் 2 நாள் மாற்ற சான்ஸ் இருக்குது. ஆனால் நான் எல்லார்த்திட்டையும் கேட்குறது யூரின் மறுபடியும் போமான்னு. ஆனால் எல்லாருமே சொல்கிறா வாரத்தில் 3 நாள் டயாலிஸ் பண்ணுறனால உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் எடுத்துருமாமா. அதனால் வந்து யூரின் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை, ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறவன். பார்ப்போம். ஆனால் சிவன் கோயிலுக்கு கண்டிப்பாக போகணுன்னு தான் நான் இருக்கேன். கண்டிப்பாக போவேன். எனக்கு வந்து அது வந்துருச்சுன்னா போவேன். அப்புறம் நிறைய பேர் சொல்கிறவ கலைஞர் காப்பீட்டு திட்டம் வந்தாலும் ஆட்சி மாறினா கேன்சல் ஆயிரும் அப்படின்னுட்டு. அது வேறு பயமாக இருக்குது. ஏன்னா கிட்னி பேஷண்ட், டயாலிஸ் பேஷண்ட்லாம் பாவம். ஆட்சி மாறினாலும் இந்த டயாலிஸ் பேஷண்ட்டுக்காவது இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் இருக்கணும். அதனால்
பார்ப்போம். சரி மக்களே, நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. என் பையனை பாருங்கள், பெரிய நாட்டுப்பற்று உள்ளவர் மாதிரி கிளம்பிட்டாரு. இப்போ வாய் தடைச்சிட்டு வாப்போ. சரி.